ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இன்றைக்கி அசத்தல் சமையலில் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு ஆட்டு ஈரல் தொக்கு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, அது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி எடுக்க போகிறீங்க. இப்போ வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனோடனே இது கூடவே இப்போ நம்ம என்ன சேர்க்கணுன்னா கொஞ்சமாக வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்க்கணும். அதனால் நான் ஒரு கத்து கருவேப்பிலையே கொஞ்சமாக வாசத்துக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் கொஞ்சம் நேரமாக வதக்க விட்டுறலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து மசாலா சேர்க்கணும். அந்த மசாலா வந்து என்னென்ன மசாலா சேர்க்கணுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது நல்லா வந்து வதங்கிட்டு நம்ம கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம என்ன சேர்க்கணும்னா கொத்தமல்லி, மல்லி சேர்க்கணும். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். புதினா வந்து வாசத்துக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்கணுன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து புதினா சேர்த்துருக்கேன். இப்போ புதினா சேர்த்துட்டு இது கூடவே நம்ம மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள், அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அது கூடவே மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு எல்லா மசாலாவையும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அது கூடவே கொஞ்சமாக வாட்டர் சேர்க்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் மசாலா கீழெலாம் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்குது. அந்த மசாலாவெல்லாம் நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு வர வச்சுக்கலாம். இப்போ நல்லா மசாலா எல்லாமே தண்ணியோடு சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம லாஸ்ட்டில் வந்து லைட்டாக நம்ம உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து ஈரல் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து இது கூடவே நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஈரலை வந்து நான் வந்து ஒரு 250 கிராம் ஈரல் எடுத்து வச்சுருக்கேன், மட்டன் ஈரல். அந்த ஈரல் வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ உள்ளே சேர்த்துடலாமா? சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ 1/4 மணி நேரம் போல் நீங்கள் நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து சூப்பராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.